வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? நானும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கேன் கடவுளுடைய கிருபையால். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வாங்க நம்ம கிச்சனுக்கு. முதல்ல நம்ம பார்க்குறது பொரியல். இது வந்து கொத்தவரை, சரியா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிலர் வந்து சிறுங்கசப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரியல் செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், சரிங்களா? அடுத்தது நம்ம சாப்பாடு செஞ்சுருக்கோம். அடுத்தது வந்து நம்ம முருங்கைக்காய் சாம்பார். சாம்பார்லேயே முருங்கைக்காய் சாம்பார் தான் வாசனையாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எத்தனை பேர் அது உண்மைன்னு சொல்கிறீங்க? இதை கூட கத்திரிக்காய் மாங்காய் போட்டால் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதுதான் முருங்கைக்காய் சாம்பாரில் நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு பொரியல் வச்சு தொட்டுட்டு முட்டை, அவ்வளோதான். நன்றி. பார்த்தீங்களா, எளிமையானது, அதே டைமில் ரொம்ப டேஸ்டியானது. நன்றி நண்பர்களே.